ஆமையும் பட்டாம்பூச்சியும். அமேசான் ஆற்றங்கரையில் ஒரு பெரிய ஆமை அமைதியாக வெயிலில் அமர்ந்திருக்கிறது. அதன் கண்ணில் ஒரு துளி நீர் வழிகிறது. திடீரென ஒரு அழகான மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி வந்து அந்த ஆமையின் கண்ணில் அமர்கிறது. அமேசான் காடுகள் உலகின் நுரையீரன்னு சொல்லப்படுற இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நாம கற்பனை கூட பண்ண முடியாத பல விசித்திரங்கள் நடக்கும். அதுல ஒண்ணுதான் இப்போ நீங்க பார்க்கிற இந்த காட்சி. பட்டாம்பூச்சினா தேனை மட்டும்தான் குடிக்கும்னு நாம நினைப்போம். ஆனா இங்கே பாருங்க, இந்த பட்டாம்பூச்சிகள் ஆமையோட கண்ணுல வர்ற கண்ணீரை ரொம்ப ஆசையா குடிச்சிட்டு இருக்கு. இதை பார்க்கறதுக்கு ஏதோ ஆமை அழுதுட்டு இருக்கிற மாதிரியும் பட்டாம்பூச்சி அந்த துக்கத்தை துடைக்கிற மாதிரியும் தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான அறிவியல் ரகசியம் இருக்கு. பட்டாம்பூச்சிகளுக்கு இனப்பெருக்கம் செய்யவும் ஆரோக்கியமா இருக்கவும் சோடியம், அதாவது உப்பு ரொம்ப அவசியம். காடுகளுக்குள்ள இருக்கிற பூக்கள்ல இனிப்பு தான் கிடைக்குமே தவிர உப்பு கிடைக்காது. ஆனா ஆமைகளோட கண்ணீர்ல உப்பு அதிகமா இருக்கு. இந்த உப்புக்காக தான் பட்டாம்பூச்சிகள் மணிக்கணக்கில் ஆமைகளோட கண்ணிலேயே தவம் கிடக்குது. ஆமைக்கு இதனால என்ன லாபம்னு கேக்குறீங்களா? ஆமைகளோட பார்வையை மறைக்காம இருக்கிற வரைக்கும் ஆமைகளுக்கு இதனால எந்த நஷ்டமும் இல்லை. இயற்கையில எதுவுமே காரணம் இல்லாம நடக்கிறது இல்லை. ஒருத்தரோட கண்ணீர் இன்னொருத்தரோட உயிர். என்ன ஒரு விசித்திரமான படைப்பு பார்த்தீங்களா?